முக்கியமாக இந்த திருத்தலத்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், சித்த பிரம்மை, பில்லி சூனியம் போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் 48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொண்டு இங்கே இருக்கின்ற காவிரி நதியிலே தினமும் இருவேளையும் நீராடி இங்கே நடைபெறுகின்ற 5 கால பூஜைகளிலும் எம்பெருமானை வந்து பிரார்த்தித்தால், அவ்விதமே அந்த விரத முறைகளை மேற்கொண்டால் இங்கே எம்பெருமான் அந்த மனோ வியாதிகளை எல்லாம் நிவர்த்தி செய்து மன மகிழ்வான வாழ்வை இங்கே அருள் பெறுகின்றான். 12:30 மணிக்கு நடைபெறும் உச்சிகால பூஜையிலும், இரவு நடைபெறுகின்ற 8 மணிக்கு நடைகின்ற அர்த்தஜாம பூஜையிலும் எம்பெருமானுடைய பாதோதக தீர்த்தமானது பக்தர்களுடைய முகத்திலே தெளிக்கப்படுகிறது. அது மிகவும் விசேஷம். திருப்பதிக்கு சென்று தங்களது பிரார்த்தனைகளை செலுத்தல இயலாதவர்களும் அந்த பிரார்த்தனைகளை இந்த எம்பெருமானிடத்திலே செலுத்தி சுகம் பெறுகின்றனர். எனவே தென் திருப்பதி எனவும் இத்திருத்தலம் போற்றப்படுகிறது. பக்தர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் அருள்வதற்காகவே குணசீல மகரிஷிய தவத்திற்காக எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக வைகுண்டத்திலிருந்து எழுந்தருளி சங்கு சக்கரதாரியாய் நின்ற திருக்கோலத்திலே சேதிக்கின்றான் எம்பெருமான். நானாரத்ன கிரீட குண்டலதரம் பீதாம்பராலாங்கிருதம் மாலா கௌஸ்துபரத்ன கங்கணதரம் கேயூரஹாரான்விதம் மேகஷ்யாமள விக்கிரகம் தனுபிருதாம் சர்வார்த்தி சம்சோஷகம் வந்தே சர்வமனோகரம் சுபகரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் பஜே. ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீயப்பதியான வைகுண்ட வாசுதேவன் குணசீல மகர்ஷியின் தவத்திற்காக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனாக காட்சியளித்த திருத்தலம் குணசீலம். இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் சங்கு சக்கரதாரியாய் திருமார்பில் இலக்குமி துலங்க கையினிலே செங்கோல் ஏங்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கின்றார். முக்கியமாக இந்த திருத்தலத்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், சித்த பிரம்மை, பில்லி சூனியம் போன்ற கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் 48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொண்டு இங்கே இருக்கின்ற காவிரி நதியிலே தினமும் இருவேளையும் நீராடி இங்கே நடைபெறுகின்ற 5 கால பூஜைகளிலும் எம்பெருமானை வந்து பிரார்த்தித்தால் வினைகள் யாவும் சுகம் பெறுகின்றனர். இதுவே இந்த திருத்தலத்தின் சிறப்பு. முக்கியமாக 12:30 மணிக்கு நடைபெறும் உச்சிகால பூஜையிலும், இரவு நடைபெறுகின்ற 8 மணிக்கு நடைகின்ற அர்த்தஜாம பூஜையிலும் எம்பெருமானுடைய பாதோதக தீர்த்தமானது பக்தர்களுடைய முகத்திலே தெளிக்கப்படுகிறது. அது மிகவும் விசேஷம். அவ்விதமே அந்த விரத முறைகளை மேற்கொண்டால் இங்கே எம்பெருமான் அந்த மனோ வியாதிகளை எல்லாம் நிவர்த்தி செய்து மன மகிழ்வான வாழ்வை இங்கே அருள் பெறுகின்றான். ஞானவர்ம அரசனுடைய காலத்திலே ஸ்ருததேவன் என்பதற்கு கண் பார்வை வந்ததும், பகுவிராதன் முடத்தன்பை நீங்கியதும், காந்திபதி பிரிதிகிதி புக்தரிகள் புத்திரபாக்கியம் பெற்றதும் இங்கே இந்த மாதிரி 48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொண்டு அவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் எம்பெருமானிடம் கைவல்யமாக பெற்று சென்றனர் என்பதாக புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இன்றளவும் பக்தர்கள் அந்த 48 நாட்கள் விரத முறைகளை மேற்கொண்டு இங்கே சுகம் பெற்று வருகின்றனர். இந்த திருத்தலத்திலே திருவேங்கடமுடையானவருடைய திருக்கோலத்திலேயே எம்பெருமான் இங்கே சேவை சாதித்ததால் திருப்பதிக்கு சென்று தங்களது பிரார்த்தனைகளை செலுத்தல இயலாதவர்களும் அந்த பிரார்த்தனைகளை இந்த எம்பெருமானிடத்திலே செலுத்தி சுகம் பெறுகின்றனர். எனவே தென் திருப்பதி எனவும் இத்திருத்தலம் போற்றப்படுகிறது. அங்கே திருவேங்கடமுடையானுக்கு எப்படி வைபவங்கள் நடைபெறுகிறோ அதே போல இங்கே வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி நித்திய ஆராதனமும், கால உற்சவங்களும், நித்தியோத்சவம், நைவேத்தியோத்சவம், ஸ்ரத்தோத்சவம் என்பதான எல்லா உற்சவங்களும் இங்கே விசேஷமாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இங்கே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க ஏதுவாக மனநல மறுவாழ்வு மையம் ஒன்றும் தமிழ்நாடு அரசுடைய அனுமதியுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இங்கே இருக்கின்ற 14 ரூம் அறைகளிலும் அவர்கள் தங்கி வழிபடுவதற்கு ஏதுவான எல்லாவிதமான சௌகரியங்களும் கூடிய அறைகளும் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. அவ்விதமே மிகச் சிறப்பாக பேனியன் என்ற அமைப்புடன் சேர்ந்து இந்த மனநல மறுவாழ்வு விசேஷமாக நடைபெற்று வருகிறது. ஆவணி மாதத்திலே தற்பொழுதுதான் பவித்ரோத்சவம் 5 நாட்கள் விசேஷமாக நடைபெற்று நிறைவு பெற்றது. சித்திரை மாதத்திலே பௌர்ணமி தினத்திலே தெப்போத்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. இப்பொழுது இந்த புரட்டாசி மாதத்திலே மிகவும் விசேஷம். எம்பெருமானுக்கு எல்லா சனிக்கிழமைகளிலே எம்பெருமானை வந்து சேவித்தால் மிகவும் விசேஷமான ஒரு பலனை எம்பெருமான் அருள் புரிவதாக எம்பெருமானே திருவாய் மறந்து அருள்கின்றார். ஆகவே அந்த புரட்டாசி சனிக்கிழமையிலே எம்பெருமான் பக்தர்கள் எம்பெருமானை சேவித்து தாங்கள் வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் பெற்று செல்கின்றனர். இந்த புரட்டாசி திருவோணத்தன்றி குணசீல மகரிஷிக்கு எம்பெருமான் காட்சியளித்ததால் அன்றைய தினத்தை முக்கியமாக கொண்டு 11 தினங்கள் பிரம்மோத்சவமானது விசேஷமாக நடைபெறுகிறது. இந்த பிரம்மோத்சவத்திலே வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி எம்பெருமான் கொடியேற்றப்பட்டு கருட கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எம்பெருமான் ஒவ்வொரு இரவு வாகனங்களிலே எழுந்தருளி திருவீதி காட்சி தருகின்றார். ஹம்சோ மிருகேந்திர கபிராஜ விகங்கநாத ஏவம் படீந்திர கஜ புஷ்பயானம்
அஸ்வம் ரதம் ரிதிசிபிகா மாருரோகம் இது விஷ்ணோர் நவதினோத்சவாகனானி என்பதான அந்த பகவத் சாஸ்திர வாக்கியப்படி இங்கே எம்பெருமானுக்கு நவதின தஜாராகணம் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாளும் எம்பெருமான் சொர்ண வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். திருவோண தினத்திலன்று எம்பெருமான் தேரிலே எழுந்தருளி சேவை சாதிக்கின்றார். அன்றைய தினம் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடி எம்பெருமானுடைய தேவை இழுத்து தங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்துவதாக முக்கியமான பிரார்த்தனையாக அங்க பிரதட்சணத்தை இந்த எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவேற்றினால் அந்த தேர் ஓடுகின்ற வீதியிலேயே பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்வதையும் இங்கே வழக்கமாக கொண்டுள்ளனர். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு எங்குமே நடைபெறாத பிரார்த்தனை இங்கே எம்பெருமானுக்கு செலுத்தப்பட்டு விடுகிறது பக்தர்களால். அன்றைய தினம் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமிதாக திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்கள் வேண்டக்கூடிய வரங்களை எல்லாம் அருள் புரிகின்றார். அன்றைய மாலை தினம் காவிரி புனிதமான திதியான காவிரி தீர்த்தத்திலே தீர்த்தவாரி என்பதான விசேஷமான வைபவம் நடைபெறுகிறது. இந்த தீர்த்தத்தை எல்லோரும் நீராடினால் தாம் செய்யக்கூடிய இன்று வரைக்கும் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் தொலைந்து எல்லா க்ஷேமங்களும் மங்களங்களும் கிடைக்கும் என்பதாக ஆகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தீர்த்தவாரி மிகவும் விசேஷமானது. கிருதயுகம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே இங்கே எம்பெருமான் வைகுண்ட வாசுதேவன் குணசீல மகரிஷியினுடைய தவத்தினை மெச்சி இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருளியதாக பவிஷ்யோத்திர புராணத்திலே சொல்லிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த க்ஷேத்திரம் புராண ஸ்தலமாக போற்றப்படுகிறது. குணசீல மகரிஷியினுடைய தவத்திற்காக எழுந்தருளிய எம்பெருமான் அந்த மகரிஷியுடைய பிரார்த்தனைக்காக இந்த கல்பம் முடியும் வரையில் இந்த க்ஷேத்திரத்திலே இங்கே திவ்ய மங்கள விக்கிரக சுரூபராய் எழுந்தருளியிருந்து தன்னை அண்டி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களையெல்லாம் அருள் புரிவதாக குணசீல மகரிஷிக்கு வாக்களித்துள்ளார். அதன்படியே இன்றளவும் எம்பெருமான் இங்கே திவ்யமங்கள விக்கிரக சுரூபமாய் திருக்கோயில் கொண்டு அருள் புரிகின்றார். குணசீல மகரிஷினுடைய காலத்திற்கு பின் தன்னை புற்றினால் மறைத்து கொண்ட எம்பெருமான் ஞானவர்ம அரசன் என்ற சோழ அரசனுடைய காலத்திலே தன்னை புற்றிலிருந்து விடுவிக்க செய்ய 1000 குடங்கள் பால் கொண்டு புற்றை கரைக்கை செய்து அதன் பின் எம்பெருமானுக்கு குணசீல மகரிஷி காட்சி கொடுத்த இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமானுக்கு ஞானவர்ம அரசனானவன் இங்கே ஆலய நிர்மாணம் செய்தான் என்பதாக புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஞானவர்ம அரசனால் ஆராதிக்கப்பட்ட வைகானச பகவத் சாஸ்திர முறைப்படி ஆராதிக்கப்பட்ட எம்பெருமானுக்கு இங்கே இன்றளவும் அந்த அரசனுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டபடி வைகானச சாஸ்திர முறைப்படும் சிறந்த முறையிலே 5 கால பூஜைகள் விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே கோசாலையும் நந்தவனமும் மற்றும் அன்னதானமும் மிகவும் விசேஷமாக இந்த கோயில் நிர்வாகத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. பரம்பரை வழி வரும் அர்ச்சகர்களால் இந்த கோயில் நிர்வாகமான சிறப்பாக நடைபெற்று கொண்டு மேலும் தற்பொழுது திருப்பணிகளும் செய்து குடமுழுக்கு செய்ய இங்கே ஏற்பாடு செய்யப்படுகின்றன. கலோ வெங்கடநாயகா என்றபடி கலியுக தெய்வமாய் இங்கே காவிரி கரையில் பக்தர்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் அருள்வதற்காகவே குணசீல மகரிஷிய தவத்திற்காக எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக வைகுண்டத்திலிருந்து எழுந்தருளி சங்கு சக்கரதாரியாய் நின்ற திருக்கோலத்திலே சேதிக்கின்றான் எம்பெருமான். அந்த எம்பெருமானையும் தாயாரையும் சேவித்து நம்முடைய மன சந்தனங்கள் எல்லாம் நீங்கி நல்ல மன மகிழ்வான வாழ்க்கையும் நல்ல உள்ளதமான வாழ்க்கையும் எல்லா மங்களும் குறைந்த வாழ்க்கையும் பெற வேண்டும் என்று எல்லோரையும் பிரார்த்திக்கின்றோம். ஓம் நமோ வெங்கடேசாய்.